அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி இந்த தடவை மாசி மாதம் 22ஆம் தேதி அன்று, ஆங்கிலப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பூரட்டாதி 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி 4வது பாதமாக கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குருவை பொறுத்தவரை அவர் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் கெடுபலன்களை தந்தோ அல்லது நல்ல பலன்களை தந்தோ ஜாதகருக்கு ஒரு பாடத்தை புகட்டுவார். 12 ராசிக்குமே பாடத்தை சொன்னாலும் குறிப்பிட்ட ஒரு 6 ராசிக்கு மாத்திரம் சனி பகவான் இந்த தடவை ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கார். எந்த 6 ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சனி பிடித்துள்ள கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிகளும், அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 4வது வீட்டில் சனி இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கும், கண்டக சனி என்று சொல்லப்படுகின்ற 7வது வீட்டில் சனி இருக்கின்ற கன்னி ராசி அன்பர்களுக்கும், அஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 8வது வீட்டில் சனி இருக்கின்ற சிம்ம ராசி அன்பர்களுக்கும் அந்த ஸ்பெஷல் கிளாஸ். வாழ்க்கை பாடம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவி சிலபஸாக இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு வகுப்பில் சில நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரத்யேகமாக அதிகப்படியான பாடங்களை சொல்லிக் கொடுப்பது வழக்கம். இது பள்ளிக்கூடங்களில் இருக்கிற வழக்கம். அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் ஒரு சோதனை, ஒரு புதிய பாடத்தை எடுக்கப் போகிறார். அந்த 6 ராசிக்காரர்களும் கொஞ்சம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மகர ராசிக்கு ஒரு ரிலீஃப், அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அவங்க தாண்டி வந்துட்டாங்க. மகர ராசிக்கு 7 சனியிலிருந்து விடுதலை. அதே மாதிரி கடகராசிக்கு அஷ்டம சனியிலேருந்து விடுதலை. சிம்ம ராசிக்கு இப்போதான் அஷ்டம சனி பிடிச்சிருக்கு. ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே சனி பகவான் சரராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமான கெடுபலன்களை தருவார். அதுக்கு அடுத்ததாக ஸ்திர ராசி அன்பர்கள், அதுக்கப்புறம்தான் உபய ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் குறைவான கெடுபலன்களை தருவார், அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பாடத்திட்டத்தை வச்சிருப்பார். இப்போ மேஷ ராசிக்கு அது சரராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த 7 சனி அவங்களுக்கு கெடுபலனை அதிகமாக தரும். அதே நேரத்தில் கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர லக்னமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியமான கெடுபலன்கள். மீன ராசிக்கு பொதுவாகவே 7 சனியாக இருந்தாலுமே அது உபய ராசியாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது கெட்டதை போதிக்க போகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சனி தோஷம் உள்ள ஜாதகம், அந்த 6 ராசி சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணால் நல்லது. தோஷ பரிகாரம், சனி தோஷ பரிகாரம். பொதுவாக அந்த சனி பகவானுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிக்காது.
பொதுவாக சனி பகவானை எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு இந்த சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் பிடிக்காது. அதனால் நீங்கள் தோஷ பரிகாரத்துக்கு சனி பகவானை விட சிவபெருமானின் விநாயகர், அனுமன் போன்ற கடவுள்களை வணங்கி வழிபட்டு வந்தால் ஓரளவுக்கு சனி பயிற்சி அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். பொதுவாக பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் வெகுவாக குறையும். ஏன்னா பிரதோஷத்தன்னைக்கு சனி பகவானும் அங்கே சிவபெருமானை வணங்க வருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் பிரதோஷ வழிபாடு பொதுவாக எல்லா கிரகங்களின் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். அந்த வகையில் சனி பகவானுடைய தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும். அதே மாதிரி சனி பகவானுக்கு கருப்பு துணியில் எள்ளை கட்டி, கருப்பு எள்ளாக இருந்தால் நல்லது, நல்லெண்ணெயில் ஒரு மண் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு அதை ஏற்றி வரலாம். அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்வதனால் சனியை கொஞ்சம் நம்ம சமாளிச்சிடலாம். சனியோட பார்வையில் நம்ம நல்ல பெயர் எடுக்கலாம். அதனால் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம், தான தர்மங்கள் செய்கிறது, அதுவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறது சனிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதன் மூலமாக சனியை நம்ம கவர முடியும், நம்முடைய தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும். பொதுவாக இந்த 6 ராசிகள் சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் பிரதோஷத்தன்னைக்கு ராத்திரி ஏதாவது கருப்பு உடை அணிந்து படுத்து காலையில் அந்த கருப்பு உடையை யாராவது ஒரு எளிமையானவர்களுக்கு, வயோதிகர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தானமாக கொடுத்தால் மிக சிறந்த நிவாரணமாகும். அதே மாதிரி பச்சரிசி அதில் கொஞ்சம் கருப்பு எள்ளை போட்டு ஒரு பொங்கல் செய்து அதில் தயிரை விட்டு பிசைஞ்சு அதை காக்காய்க்கு போட்டால் சனி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷத்தோட வேல்யூ குறையும். ஆகவே சனி யாருக்கெல்லாம் இந்த 6 ராசிக்காரர்கள் தோஷ நிவர்த்தி அல்லது ஏதாவது எளியவர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாக தங்களுடைய தோஷங்களை குறைத்து கொள்ளலாம். சரி, வாங்க ஒவ்வொரு ராசியாக எப்படிப்பட்ட பலன்களை அவங்க பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். மிகவும் புத்திசாலித்தனமும் ஆற்றலும் கொண்டவர்கள் நீங்கள். ஆனாலும் களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது கண்டக சனி என்று சொல்லுவார்கள். இதனால் 7வது வீடு ஓரளவுக்கு பாதிக்கப்படும் என்று தான் சொல்ல வேண்டும். 7வது வீடு என்பது கணவன், மனைவி, நண்பர்கள், கூட்டாளி, நட்புறவு, காமம், சமூகம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. நம்ம உடல் உறுப்பு என்று எடுத்துக்கொண்டால் முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை 7வது வீடு காரகமாக கொண்டது. ஆகவே இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கிற தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டு கொடுக்காம சண்டை போட்டு அது 4 பேரை பார்த்து நம்மளுடைய மதிப்பு மரியாதை குறையிறதை விட கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கறதுல எந்த விதமான குறைபாடும் இல்லை, எந்த விதமான அசிங்கமும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா பிரச்சனையை நம்ம பெருசாகாமல் அதை முளையிலேயே கிள்ளி போடுற ஒரு தன்மை என்பது மிக மிக முக்கியமானது இந்த காலகட்டத்தில். ஏன்னா 7வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார்.
அவர் தம்பதிகளுக்குள்ளே இருக்கிற சில மாறுபாடுகள் வேறுபாடுகளை லேசாக கிளறி விடுவார். ஏன்னா சில விஷயங்களுக்கு நம்ம பிரச்சனைகள் வந்த பிறகு தான் தீர்வு ஏற்படும். அதே மாதிரி 7வது வீட்டை சனி பகவான் இருக்கும்போது ஆண் பெண் உறவுகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல் விஷயம் காமத்துக்கு அடிபணியாமல் இருக்க வேண்டும். திருமணத்தில் ஏதாவது தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர் தானே என்று உரிமையோடு நம்ம ஏதாவது சொல்லப்போக நட்புறவு பாதிக்கின்ற தன்மையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா தொழில் செய்கின்றவர்களுக்கு அவர்களுடைய கூட்டாளிகளுடன் இருக்கின்ற நம்பிக்கை உறவு என்பது மிக மிக முக்கியமானது. சந்தேகத்தி இருவருக்குள்ளும் ஏற்பட்டால் அப்புறம் எல்லாமே பிரச்சனை தான். அதனால் கூட்டாளிகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அவர்களுடைய மனம் பாதிக்கின்ற அளவுக்கு ஏதாவது வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது. நம்பிக்கை தான் மிக மிக முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா நட்புறவு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவோம். ஆண் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அதில் எல்லை மீறாத ஒரு நட்புறவு இருக்க வேண்டும். சமூகத்தில் நம்மளுடைய மதிப்பு மரியாதை குறையாத ஒரு செயல்பாடு இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தான் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. கன்னிராசியை பொறுத்தவரை சனி பகவான் நட்பு கிரகம்தான். சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இடமும் குரு பகவானுடைய நட்பு வீடு தான். அதனால் கொஞ்சம் சனி பகவான் சாந்தமாக கோபம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆகவே நம்ம கொஞ்சம் லேசாக முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் போயிடும். குறிப்பாக நம்ம வண்டி ஓட்டும்போது அல்லது இன்னொருத்தரோட வண்டியை நம்ம கடன் வாங்கி ஓட்டும்போது அதிகப்படியான கவனம் தேவை. அலட்சியம் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, அந்த வண்டி வாகனங்களை கவனமாக பார்த்துக்கணும். நம்ம சாவியை கேர்லெஸ்ஸாக வைக்கிறதோ அல்லது வண்டியிலே சாவியை வச்சுட்டு போகிறதோ அது பொருள் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பொருட்களை ஞாபக மறதியாக எங்காவது வச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில சமயம் நம்ம ட்ரெயினில் போவோம், நம்ம செல்லை முன்னாடி இருக்கிற அந்த ஒரு கூடையில் வச்சுருவோம், இறங்கும்போது மறந்துடும். அதனால் நம்ம பொருட்களை கொஞ்சம் கவனமாக நம்முடைய பெட்டியிலோ அல்லது நம்முடைய பையிலோ வைக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. பொருட்களை தொலைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த பொருட்களை தொலைக்கிறதுனால நம்ம மன நிம்மதியையும் தொலைச்சிடும். அதே நேரத்தில் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் இந்த கண்டக சனியை வெகு எளிதாக சமாளிச்சிடலாம். குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் ஈடுபாடு இருக்கிறவங்க சொதப்பி விடும் காலமாக இது இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பண முதலீடோ நேர முதலீடோ அவர்களுக்கு விரயமாகின்ற ஒரு தன்மையை தான் காட்டும். ஏதாவது ஒரு பதவியை நம்பி நம்ம பணம் கொடுத்தா நிச்சயமாக ஏமாறதுக்கு கண்டிப்பாக இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு வாய்ப்பு அதிகம். அது மாத்திரம் இல்லை, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக நம்ம பணம், ரெண்டாவது நம்ம பார்க்குற வேலை எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சனியோட பார்வையானது கன்னிராசிக்கு 1, 4, 7 ஆகிய இடங்களில் விழுது. 1ங்கிறது ஜாதகருடைய செயல்பாடு, எண்ணம், சிந்தனை போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. ஆகவே அது சம்பந்தமாக ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் நல்லா சிறப்பாக இருக்கணும். கெட்ட எண்ணங்கள் மனசில் வராமல் பார்த்துக்கணும். நம்மளுடைய செயல்பாடு என்பது குறித்த நேரத்தில் எதையும் செய்து முடிக்கின்ற அல்லது தாமதப்படுத்தாமல் தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்கின்ற ஒரு விஷயமாக இருக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு பிரச்சனையான நேரத்தில் நம்ம சரியாக இருக்கணும்ல. அதே மாதிரி 4வது வீடு சனியோட பார்வை உயர்றதுனால தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனம். ஏன்னா வண்டி வாகனங்களை அலட்சியமாக வச்சா அது நமக்கு அதிகப்படியான செலவுகளை வச்சிடும்.
சில சமயங்களில் நம்ம வண்டி வாகனங்களுக்கு செலவு செய்கிறத விட புது வண்டியே சீப்புன்னு ஆகிடும். அதனால் வண்டி வாகனங்கள் மூலமாக அதிகப்படியாக பணம் செலவாகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 4வது வீடுங்கிறது படிப்பு, மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான ஏதாவது குழப்பங்கள் அல்லது மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் இது படிக்க மாட்டேன், அந்த மாதிரி படிப்பேன் அப்படின்னு எண்ணக்கூடிய சிந்திக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனமாக இருக்கணும். படிப்பிலேருந்து மனம் சிதைந்து போகாமல் கவனமாக படிக்க வேண்டிய காலகட்டம். அதே நேரத்தில் 4வது வீடு அப்படிங்கிறது ஜாதகருடைய நிலம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும். ஆகவே வீடு வாங்குறதா இருந்தாலும் நிலம் வாங்குறதா இருந்தாலும் அந்த பத்திரங்கள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி வாங்கிறது நல்லது. எந்த இடத்துலையும் ஏமாறுவதற்கு வாய்ப்பளிக்காமல் இருக்கணும். அதே மாதிரி 9வது வீடு பாக்யஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கறதுங்கிறது மேல் படிப்புக்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு எளிதாக கைகூடி வராது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம தேவைப்பட்ட விஷயங்களை முன்னதாகவே தயாராக வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் மேல் படிப்புக்கான வாய்ப்புகள் வரும். பொதுவாக அந்த வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கு, இந்த வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு எளிதாக கிடைச்சிடும். மற்றபடி இந்த சனி பயிற்சியானது குருவோட பார்வை சனிக்கு இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பை தராதுனாலும் கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் பூதாகரமாக ஆகாமல் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.